ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த புதிய ஆண்டுல உங்கள் யாவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக மாறும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்குமா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். இங்க இருக்கிற இந்த வயல்வெளியை போல நம்முடைய வாழ்க்கை செழிப்பா மாறும், மகிமையா மாறும். வனாந்தரமா இருக்கிற வாழ்க்கை செழிப்பா மாறும். ஆனா வாக்குத்தத்தம் மாறாதது. பிரியமானவர்களே, இது எப்படி பசுமையா இருக்குதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பா, பசுமையா, ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தரை விசுவாசிங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கை வயல்வெளியாய் மாற்றி இந்த வருஷத்துல கர்த்தர் மகிமையாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.